ஒரு பிரச்சனை முடிந்தால் மறு பிரச்சனை வரும். மற்றவர்கள் எல்லோரும் ஏமாறுறார்கள். இந்த பிரச்சனைக்கு மட்டும் முடிவு கொடுக்கணும் ஓடுறார்கள். இதை முடிவு கொடுத்தால் நிம்மதி என்றார்கள். போய் முடிவை கொடுத்து பார்த்தால் இன்னொரு பிரச்சனை வீடை தட்டுகிறது. அந்த பிரச்சனையை பார்த்தா வந்ததை விட இதை விட பெருசாக இருக்கிறது. இதுக்கு முடிவு கொடுத்தால் எல்லாம் சரி, ஒரு 10 கோடி என்று சொன்னார்கள். 10 கோடியை சேர்ப்போம் என்று காலை மாலையில இறைவனை மறந்து உழைத்தார்கள். எல்லாம் பண்ணி கொடுத்து விட்டால் புல்ல ஐசியூல மூச்சு இழுக்குது என்று சொன்னார்கள். ஓடி போய் பார்த்தால் இதை விட பெரிய பிரச்சனை. வாழ்க்கையிலே பிரச்சனை ஓயாது என்ற பாடத்தை சொல்லிக் கொடுங்கள் பிள்ளைகளுக்கு. ஒரு நாளும் ஓயாது. வாழ்க்கையில ஆகக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு வந்தால் அல்லாஹ் உங்களை சிறப்பித்து விட்டான் என்ற அர்த்தம். உங்களுடைய கல்பு அல்லாஹ்வின் பாதையில் இருந்து பிரச்சனை கூடினால், ரெண்டுமே சேர்ந்தால் உங்களை அல்லாஹ் சிறப்பித்து விட்டான். இது முஸ்லிம்களுக்குரிய பாடம். நீங்கள் போய் கால்குலேட்டர்ல அடிச்சு பார்த்தது சிறப்பிச்சதாக வராது. என்ன வாழ்க்கையில பிரச்சனை ஒரு பக்கம் தஹஜ்ஜுக்கு எழும்புறாரு, பிரச்சனை கூடுது, அல்லாஹ் சிறப்பிக்கிறானாம். வல்லாஹ் இதுதான் இஸ்லாமிய கண்ணாடி. இஸ்லாம் சொல்லுகிற பாடம். என்ன பாடம்? ரசூலுல்லாஹ் பிறக்கிறார்கள், வாப்பா இல்லை. வாப்பாவுடைய உருவத்தை கொஞ்சமாவது ரசூலுல்லாஹ் பார்த்தது பெரியப்பாவுடைய முகத்தில், அபூ தாலிபுடைய முகத்தில். அவர் நேசமாக ரசூலுல்லாவை பாதுகாத்தார். ஆனால் அவர் இஸ்லாத்துக்கு வரவில்லை. 6 வயதில் ஒரு பிள்ளை தன்னுடைய தாயோடு வாழ வேண்டும் என்று உணர்கிற பருவத்தில், தாயோடையே இருக்கணும் என்று சுத்தி சுத்தி வருகிற பருவத்தில் அல்லாஹ்வுடைய தாயை எடுத்து விட்டார். ரசூலுல்லாவுக்கு அடுத்த பிரச்சனை தாய் இல்லை, வாப்பா இல்லாமல் பிறந்த பிள்ளை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, விளையாடுவதற்கு தாத்தா, தங்கச்சி, நானா, தம்பி யாருமே ரசூலுல்லாவுக்கு இல்லை. ரசூலுல்லாவுக்கு பால் கொடுப்பதற்கு அவங்க உம்மாவால் முடியவில்லை. அலிமத்து ஸஅதியா வந்தார்கள், ரசூலுல்லாவை கையில் எடுத்து விட்டு எவ்வளோ என்று கேட்டால் கணக்கு பத்தாது என்று கொடுத்து விட்டு போய்விட்டார். நான் ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா? பிரச்சனைகளை அடுக்கிக் கொண்டே போகிறேன். இதுதான் முஸ்லிமுடைய வாழ்க்கையுடைய முடிவு. இது பாடங்களை அல்லாஹ் நடத்துகிறான். எங்க வாழ்க்கை என்பது ஒரு பயணம். கடைசி பாடம் நாம் வெற்றி கொண்டால், ஒவ்வொரு பாடமும் 1ஆம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு, 4ஆம் ஆண்டு என்று பிரச்சனைகள் கூடிக்கொண்டே போகும். எவ்வளவுக்கு பிரச்சனை முத்துதோ அந்த பிரச்சனை நேரம் அல்லாஹ் அல்லாஹ் என்று தீர்ப்பு கொடுத்தால் இந்த உலகத்தை விட்டும் நானும் நீங்களும் கடைசியாக அல்லாஹ் ஒவ்வொன்றாக தருவான். ஒவ்வொன்றாக திருப்பி திருப்பி கேட்பான். கடைசியாக ரூஹை கேட்பான். கொடுத்து விட்டால் சொர்க்கத்தை அல்லாஹ் தருவான். இதுதான் பாடம். முஸ்லிம்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பாடம். அல்லாஹ் ஒவ்வொன்றையும் தருவான், திரும்ப கேட்டு விடுவான். கேட்கிற நேரம் கொடுக்கிற மனப்பான்மை இருந்தால் அல்லாஹ் ஜன்னாவை கொடுப்பான், இல்லை என்றால் நெருப்பை கொடுத்து விடுவான் அல்லாஹ். இதுதான் பாடம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாவுக்கு வந்து அந்த குழந்தையை பேரம் விலை கேட்டார்கள். விலை சின்ன விலை. அலிமத்து ஸஅதியா வரலாறை பிரட்டுங்கள், கொடுத்து விட்டு போய்விட்டார்கள். திரும்ப அதாவது கிராமத்திலிருந்து வருவாங்க. வந்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு குழந்தை கிடைக்கல, அவங்களோட வந்து எல்லாருக்கும் குழந்தை கிடைச்சிட்டு அவங்க கணவனோட அலிமத்து ஸஅதியா வந்து இருந்தாங்க. கேட்கிறாங்க, எடுப்போமா இந்த பிள்ளைய? என்ன செய்ய, விலை பத்தாது, எடுப்போமா? பரவாயில்லை, எடுப்போம் என்று எடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குழந்தை எடுத்துட்டு பால் கொடுக்கிறாங்க. அந்த குழந்தை யார் என்று அவர்களுக்கு தெரியாது. ரஹ்மத்துல் ஆலமீனுக்கு பால் கொடுக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தார். முதல் தடவை வேண்டாம் என்றார்கள். பின்னாடி வந்து திரும்ப எடுத்தார்கள். உம்மா இல்லை, வாப்பா இல்லை, நானா இல்லை, தாத்தா இல்லை, தங்கச்சி இல்லை, தம்பி இல்லை. இந்த உலகத்தில் எந்த உறவும் இல்லாத ரசூலுல்லாவை அல்லாஹ் கேவலப்படுத்தினான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வல்லாஹி இல்லை. முஸ்லிம்களுடைய வாழ்க்கையுடைய புரிதல் சரியாக இருக்க வேண்டும். எது இஸ்லாம்? அல்லாஹ் எதை சிறப்பித்தான்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாவுக்கு 25 ஆகிறது. 40 வயசு ஒருவரை திருமணம் முடித்தார்கள். ஏன்? ஒரு கண்ணி இல்லையா? அல்லாஹ் அதிலும் அப்படி வைத்தான். மிக பெரும் செல்வத்தை அல்லாஹ் 1 நைட்டில் கொடுத்தான். ஒரு ராத்திரியில் ரசூலுல்லாஹ் பெரும் செல்வந்தர் ஆனார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் ஒவ்வொன்றாக கேட்டான். செல்வத்தை தாங்கள் என்று அல்லாஹ் கேட்டான். ரசூலுல்லாஹ் ஒவ்வொன்றாக கொடுத்தார்கள். ரசூலுல்லாவுக்கு 6 பிள்ளைகள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு 6 பிள்ளைகள் கிடைத்தது. ஆமுல் ஹுஸ்ன், கவலையான ஆண்டு என்று ஒரு ஆண்டு இருக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன ஆண்டு தெரியுமா? அந்த ஆண்டு பெருமானுக்கு 3 அட்டாக் வந்த ஆண்டு. ஒன்று ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்தது, 2வது அபூ தாலிப் மரணித்தது, 3வது தாயிஃபில் அடித்தது. எல்லாமே அந்த ஆண்டில் நடந்தது. அல்லாஹ் ஒன்று முடிய வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹதீஜா அம்மா மரணித்து விட்டார்கள். 6 பிள்ளைகளும் சின்ன சின்ன பிள்ளைகள். எப்படி இருக்கும் ஒரு வாப்பாவுக்கு உம்மா இல்லாட்? நான் சொல்லுவதை வரலாறாக பார்க்காதீர்கள். என்னுடைய தலைவருடைய வீட்டில் நடந்தது. உங்களுக்கு இது நடந்தால் என்று கற்பனை பண்ணி பாருங்கள். துனியா என்னென்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். 6 பிள்ளைகள் சின்ன சின்ன வயதிலே உள்ள பிள்ளைகள்.
அதிலும் பல பிள்ளைகள் மௌத்தாயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் வெளியில் போனால் அபூ தாலிப் இறந்து விட்டார். வெளியிலே பாதுகாப்புக்கு நின்றவர் தாயிஃபுக்கு போனால் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் கவலையான நாள் ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாய்க்கு சொன்னார்கள் ஆயிஷா நாய், யா ரசூலுல்லாஹ் யௌம உஹத், உஹதுடைய நாள் தானே யா ரசூலுல்லாஹ், பல் உடைந்து ரத்தம் போச்சே நெத்தியாலே. இல்லையா ஆயிஷா என்றார். இல்லையா ஆயிஷா, நான் தாயிஃபுக்கு போனேன் ஆயிஷா, இஸ்லாத்தை சொல்ல போனேன், கல்லை கொடுத்தார்கள் சின்ன பிள்ளை கையிலே, அடித்தார், நான் ஓடோடி வந்தேன் ஆயிஷா, நான் மயங்கி விழுந்து விட்டேன். சின்ன பிள்ளைகளை வைத்து ஒரு பைத்தியக்காரராக ஒரு மனிதரை பார்த்தால் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? ஒரு பெரிய படித்தவர், ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்தவர், வீடு வீடாக தட்டி அவர் சொல்லுகிறார், நான் சொல்லுவது உண்மை, ஏற்றுக்கொள்கிறீர்களா? எல்லோரும் பைத்தியம் என்று சொல்றார். வாழத் தெரியாதவன், பழக்க தெரியாதவன், என்ன வாழ்க்கை? நஊது பில்லாஹி மின்ஹா. ஒரு முஸ்லிம் பேசக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் கூடாரங்களுக்கு போறார்கள், ஹஜ்ஜுக்கு வந்தவர்களுக்கு போய் சொன்னார்கள், நான் பைத்தியம் இல்லை, எல்லோரும் எனக்கு பைத்தியம் என்கிறார்கள், நான் நபி, ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டார்கள். இஸ்லாத்தை சொன்னார்கள். இதை பார்த்தால் உலகம் வேற கண் கொண்டு பார்க்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எது முஸ்லிம்களுடைய பார்வை, எது முஸ்லிம்களுடைய பார்வை, இதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனையும் இழந்தார்கள். அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? அடுத்ததாக ஒரு வாப்பா ஒரு குழந்தை இழந்தால் கூட அவருக்கு எவ்வளவு மனசு அதாவது வெறுமையாகிவிடும். ரசூலுல்லாஹ் 6 பிள்ளைகளுக்கு ஜனாசா தொழுவித்தார். அதாவது ஒரே ஒரு ஃபாத்திமா ரலியல்லாஹு தவிர அவங்க பெத்தெடுத்த 6 பிள்ளைகள், மொத்தம் 7 பிள்ளைகள், 6 பிள்ளைகளும் கபரிலே வைத்து ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு பிள்ளை திருமணம் முடிச்சிச்சு, ஒரு பிள்ளை சின்னது, ஒரு பிள்ளை 1.5 வயசு கை குழந்தை, இப்ராஹிம் என்று பெயர் வைத்த குழந்தை, இப்ராஹிம் நபி மாறி வரணும் என்று சொன்னார்கள். 1.5 வயதில் அல்லாஹ் எடுத்து விட்டான். 18 மாதம் ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணால் கண்ணீர் வடிந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கபரிலே கொண்டு போய் ரசூலுல்லாஹ் வைத்து ஒவ்வொரு இரவும் அல்லாஹ்வோடு நெருங்கினார்களா, தூரமானார்களா? அல்லாஹ்வோடு நெருங்கினார்களா, தூரமானார்களா? எது முஸ்லிம்களுடைய பார்வை? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எது முஸ்லிம்கள் பார்க்க வேண்டிய பார்வை? ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்பட்ட பிரச்சனையை விட ஒரு பிரச்சனையை சொல்லுங்கள். குழந்தைகள் ஒவ்வொன்றாக கபரிலே வைத்தால், உங்க பிள்ளை உங்களுக்கு செல்லமாக பேசுற ஒரே ஒரு பிள்ளையை கொண்டு போய் கபரிலே வைத்து நீங்கள் தொழுதால் அது எவ்வளவு வேதனையாக இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வெறும் குழந்தை ஹாஸ்பிட்டலில் இருந்தாலே தலை கண்ணு மேலையும் கீழையும் கால் நடுங்குது, ஒரு இடத்தில் உட்கார முடியாமல் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு குழந்தை வைத்து அடக்கம் செய்தார்கள். அல்லாஹ்வோட கோவித்தார்களா? இந்த உலக வாழ்க்கையில் இதுதான் வாழ்க்கை என்று புரிந்து கொண்டார். எல்லாம் உடைய மதீனா, தன்னுடைய காபத்துல்லா, இன்றைக்கும் காபத்துல்லாவுக்கு போனவர்கள் திரும்ப போகணும் என்று சொல்லுவார்கள். அந்த ஆலயத்தை தவாஃப் செய்யணும் என்பார்கள். ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் என்ன செய்தான்? மக்காவை விட்டு போங்கள் என்றான். ரசூலுல்லாஹ் திரும்பி திரும்பி பார்த்தார். மக்கா உன்னை விட்டு பிரிய முடியாது, நீங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு தந்து ஒவ்வொன்றாக அல்லாஹ் கேட்கிற மாதிரி உங்க ஊரை விட்டே அல்லாஹ் சொல்ல போக சொன்னான். நீங்கள் செய்த வீடு, நீங்கள் சேகரித்த சொத்து எல்லாத்தையும் விட்டு விட்டு வெறுமையாக நீங்கள் போக வேண்டியிருந்தால் அது எப்படிப்பட்ட சோதனை? பெருமானார் வெறும் கையோட போறார்கள். இந்த உலகத்தில் மற்றவரிடம் சொன்னால் தேவையா இது, தேவையா இது, என்ன முட்டாள்தனம்! அவர்கள் கேட்டார்கள் தானே, குறைஷிகள் என்ன வேண்டும் தருகிறோம் என்று கேட்க வேண்டியதானே. வல்லாஹி முஸ்லிம்களுடைய பார்வை அது அல்ல மூமின்களே, அது அல்ல எங்களுடைய பார்வை. அது கிறிஸ்தவர்களுடைய பார்வை, அது யகூதிகளுடைய பார்வை, அது மஜூசிகளுடைய பார்வை, அது மற்றவர்களுடைய பார்வை. ஒரு முஸ்லிம் தன்னுடைய பிள்ளைக்கு எதை ஊட்ட வேண்டும் தெரியுமா? அல்லாஹ் ஒவ்வொன்றாக கேட்பான் மகன் என்று சொல்ல வேண்டும். இந்த துனியாவை தந்து விட்டு திரும்ப கேட்பான். உன் உயிரை அல்லாஹ் கடைசியில் கேட்பான். நீ அத்தனையும் கொடுக்க தயாராக வேண்டும். இந்த பாடத்தை சொல்லிக் கொடுத்திருந்தால் இவ்வளவு கொக்கேன்கள் எங்கள் சமுதாயத்தில் கொண்டு வந்திருக்க மாட்டார். இவ்வளவு ஹெரோயின்களுக்கு மூல காரணமாக எங்க சமுதாயம் இருக்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்கள் போய் பாருங்கள். அதோடு முடிந்து விட்டதா? மதீனாவுக்கு போனால் ஆட்சி தலைவர், அல்லாஹ்வுக்கு பதவி வருகிற அல்லாஹ்வுடைய தூதருக்கு எல்லாம் வந்த சீருக்கு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியை நிப்பாட்டி வைத்து கேவலமாக பேசினார். ஒரு கணவனுக்கு அடுத்தது தாங்க முடியாது. உங்க மனைவி விபச்சாரம் செய்து விட்டால் என்றால் 1 மாதம் வகி தடைப்பட்டு இருந்தது. 1 மாதமாக ரசூலுல்லாஹ் கஷ்டப்பட்டு இருந்தார்கள். ஆயிஷா என்ன செய்தார்கள்? ஆயிஷா எப்படி, என் மனைவி எப்படி, என் மனைவி எப்படி, எல்லோரிடம் ரசூலுல்லாஹ் போய் கேட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு வகி வரவில்லை. அடுத்த பிரச்சனை என்ன? எல்லாம் முடிந்ததுக்கு பிறகு மனைவியோடு போய் இப்படி எக்கச்சக்கமான பிரச்சனை, முடிவுக்கு வரும் வரைக்கும் பிரச்சனை.